ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் இன் டீட்டெயில் அப்படிங்கிறதா. ஸோ ட்ரைஹாக்மேல இருக்கிற அடுத்த சீரிஸ். ஸோ வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுது அந்த மாதிரி சீரிஸில் பார்க்க போகிறது. இதில் மொத்தம் 4 வீடியோ இருக்குது. ஸோ டெய்லி ஒன்று பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நிறைய சீரிஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த சீரிஸ் உங்களுக்கு புரியவில்லை, கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதை டிஎன்எஸ் இன் டீட்டெயில் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ டிஎன்எஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்எஸ் அப்படின்னா டொமைன் நேம் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறது. ப்ரொவைட் சிம்பிள் வே டு யூஸ் கம்யூனிகேட் டிவைசஸ் ஆன் த இன்டர்நெட் வித்தவுட் ரிமெம்பரிங் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். Much like every house has a unique address for sending mail directly to it, every computer has unique address அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாரி கொஞ்சம் லைட்டாக சளி இருக்கு. சார் என்ன சொல்ற வராங்க அப்படின்னா, டொமைன் நேம் சிஸ்டம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு யூனிக்கான அட்ரஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் சிஸ்டமுக்கும் அந்த மாதிரி தனியாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வெப்சைட்டும் வந்து சிஸ்டம் மாதிரி தான். ஸோ அந்த வெப்சைட்டுக்கு தனித்தனியாக ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால தான் வந்து இந்த டொமைன் நேம் சிஸ்டம் வந்து நம்ம கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம சப்போஸ் ஐபி அட்ரஸ் ஞாபகம் வச்சோம் அப்படின்னா அந்த ஐபி அட்ரஸ் கொடுத்தாலும் பிங் பண்ணலாம், இல்லை அந்த ஐபி அட்ரஸ் கொடுத்தாலும் நம்ம வந்து மேலே போய் இங்கே ரன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் வந்து டொமைன் நேம் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறது. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா google.com அப்படிங்க இருக்குது அப்படின்னா, ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ஐபி அட்ரஸ் வந்து வேறு அப்படின்னா அந்த ஐபி அட்ரஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ தப்பாக போட்டால் வேறு எங்கேயோ போயிடும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி டொமைன் நேம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரீடாக்ட் ஆயிரும் அப்படின்ட்டு. ஸோ இது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் வந்து இந்த 7 digit 8 digit நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நம்பரும் வந்து 255 அப்படிங்கிற நம்பர்லேருந்து ஆரம்பிக்கும். பட் மேக்ஸ் எல்லாமே வந்து 0.000 அந்த மாதிரி கூட ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த இதோட அட்வான்டேஜ். ஸோ டிஎன்எஸ் பொறுத்த வரைக்கும் இதோ உண்மையான விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் பார்த்தலாம். ஸோ டிஎன்எஸ் ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டொமைன் நேம் சிஸ்டம். ஓகே, அடுத்தது டொமைன் ஹைரார்சி. ஸோ ரூட் டொமைன், டாப் லெவல் டொமைன், செகண்டரி டொமைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரூட் டொமைன் அப்படின்னா டாட் அப்படிங்கிறது தான் இதான் ரூட். ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சாரி வரல, இங்கே டாட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இதான் வந்து ரூட் அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்து டாப் லெவல் டாட் EU, காம், கவர்மெண்ட், மெயில் அப்படிங்கிறது எல்லாமே. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் வந்து நம்ம இந்த சிஸ்டமில் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாத்துக்குமே வந்து தனி டொமைன் நேம் வேணும். ஸோ .com, .type, எஜுகேஷனா .eud, அப்புறம் கவர்மெண்ட் .gov அப்படின்னு தனித்தனி டொமைன் நேம் வரும். ஸோ அதுதான் வந்து டாப் லெவல் டொமைன் சொல்கிறது. எந்த சிஸ்டம் எந்த இதுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். ஷாப்னா வந்து இப்போ அமேசான் எடுத்துக்கோங்க, Amazon.in வச்சிருப்பாங்க, Amazon.co வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் .com அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ INனா இந்தியா. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் .com, .gov, .ml அப்படின்னு கொடுத்தது. அடுத்து செகண்டரி டொமைன்னா பின்னாடி முன்னாடி இருக்க நேம்ஸ் வரும். ஸோ www அப்படின்னு கொடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா Tryhackme.com அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Tryhackme அப்படிங்கிற செகண்டரி டொமைன். இதான் நம்ம நேம் கொடுக்குறது. .com அப்படிங்கிறது நம்மளோட டாப் லெவல் டொமைன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும் இதில். ஸோ இதில் கொடுத்துருக்காங்க வாட் இஸ் த மேக்ஸிமம் லென்த் ஆஃப் த சப்டொமைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து மேக்ஸிமம் எந்த அளவுக்கு வந்து டொமைனோட லென்த் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் லென்த் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் வந்து ஒவ்வொரு டைப்ஸாக இருக்கும். சப்டொமைன்ஸில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ கிட்டத்தட்ட வந்து மினிமம் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மட்டும்தான் அது இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 63 அந்த மாதிரி கேரக்டர்ஸ் மட்டும்தான் அது இருக்கும். ஸோ இதை படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ 63 அப்படிங்கிறது மட்டும்தான் இதில் வந்து இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்களா செகண்டரி லெவல் டொமைன்ஸ் அப்படின்ட்டு சப்டொமைன்ஸ். ஸோ செகண்டரி டொமைன் இஸ் லிமிடெட் டு 63 கேரக்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 63 கேரக்டர் மட்டும்தான் அதில் வந்து இருக்கும். கரெக்ட், ஓகே. ஸோ அடுத்தது விச் ஆஃப் த ஃபார்மேட் கேரக்டர்ஸ் கேனாட் பி யூஸ் சப்டொமைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சப்டொமைன் அப்படின்னா இந்த மாதிரி கீழ் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்டைஃபன் இந்த மாதிரி இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணுறது. ஏன்னா டொமைனுக்கு வந்து அது வந்து இதாக செட் ஆகாது. ஸோ அதுதான் வந்து இந்த இதை நம்ம யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வாட் இஸ் த மேக்ஸிமம் லென்த் ஆஃப் த டொமைன் நேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் லென்த் டொமைன் நேம் வந்து 253. ஸோ அதுதான் வந்து மேக்ஸிமம் ஹையஸ்ட் நம்பர் டொமைன் நேமோட இது. அடுத்தது வாட் டைப் ஆஃப் DLD இஸ் .co.uk. ஸோ என்ன டைப் ஆஃப் CLDன்னு கேட்டிருக்காங்க நமக்கு. ஸோ அது வந்து இது எனக்கு தெரிஞ்சும். ஸோ CC
GTLD அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இங்கே பாருங்க GTLD, ஸோ CCLT கண்ட்ரி கோட் டாப் லெவல் டொமைன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் வந்து இங்கே இதை கண்ட்ரி லெவல், UK அப்படிங்கிறதுலாம் கண்ட்ரி லெவல் அப்படின்னு சொல்றது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அண்ட் கண்ட்ரி கோட் டொமைன்ஸ் அப்படின்ட்டு. ஓகே, அடுத்தது ரெக்கார்ட் டைப்ஸ். என்ன டைப் ஆஃப் ரெக்கார்ட் இருக்கு DNSல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ DNS is just a website through, but a multiple types of DNS exists. Records will go over and some of the common ones that you will likely across அப்படின்ட்டு. A record அப்படின்னு சொல்றது. These records also IPv4 address, for example ஒன்னா இந்த மாதிரி அட்ரஸ் வந்து A ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ IPv4 காணுது. அடுத்தது 4A ரெக்கார்ட்ஸ், அது AAA ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா IPv6 ஓட ரெக்கார்ட்ஸ். ஏன்னா இது வந்து ரொம்ப பெருசு. ஸோ IPv6 ரெக்கார்ட் அப்படின்னு சொல்றது. அடுத்தது CNAME ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா these records also to another domain name. For example, Tryhackme online shop has the subdomain name store.tryhackme, which returns a CNAME record shops.shopify.com. Another DNS request bin that we made to shops.shopify.com to work out the IP address அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா என்னன்னா இதோட இன்னொரு நேம் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ எக்ஸாம்பிள் கூகுள் ஆட்ஸ் அப்படின்னா கூகுள் ஆட்ஸ் மட்டுமே உங்களுக்கு வராது, அதை தவிர்த்து நிறையவே வரும். ஸோ அதான் வந்து இந்த DNS ரெக்கார்ட்ஸ் CNAME ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்றது. அடுத்து MX ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா மெயில் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்றது. இந்த மெயில் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா மெயில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக தான் மெயில் ரெஸ்பான்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மெயில் நம்ம டொமைன் நேமு google.com gmail.com அந்த மாதிரி மெயில்ஸ்க்கெல்லாம் இந்த MX ரெக்கார்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் வந்து MX ரெக்கார்ட் அப்படின்னு சொல்றது. அடுத்து TXT ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபீல்ட் ரெக்கார்ட்ஸ். இது எல்லாமே டேட்டா, இது வந்து டெக்ஸ்ட் பேஸ்டு வந்து ஸ்டோர் பண்ணுறது. ஸோ readme.txt அப்படிங்கிற ஃபைல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காகவே இந்த டொமைன் வந்து இதில் யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து இது டொமைன்ஸ் தான் அதிகமாக வந்து ஃபார்மேட் ஆகும். நம்ம readme.txt நம்ம யூஸ் பண்ணுற முக்கால்வாசி எல்லாத்துக்குமே வந்து இதுதான் வரும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த 1 2 3 4 5 இந்த 5 டைப் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ நல்லா தெளிவாக படிக்கலாம், தரமாக படிங்க, ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா நாங்கள் பேசிக்ஸ் சொல்லி தரும்போது நீங்கள் அதிகமாக எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு இதாக இருக்கும். ஓகே, அடுத்து வாட் டைப் ஆஃப் ரெக்கார்ட் வுட் பி யூஸ்டு இன் MX ரெக்கார்ட்ஸ். இது MX. ஓகே, அடுத்தது வாட் டைப் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஹேண்டில்ஸ் IPv6னா AAA ரெக்கார்ட்ஸ். ஓகே, மேக்கிங் எ ரெக்வஸ்ட். ரெக்வஸ்ட் எப்படி போகுதுன்னு கேட்டிருக்காங்க. வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ மேட் அ DNS ரெக்வஸ்ட். வென் யூ ரெக்வஸ்ட் அ டொமைன் நேம், யுவர் கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட் செக்ஸ் இட்ஸ் லோக்கல் கேச் டு see if you are previously looking up the address recently. If not, a request to receive DNS server will be made. Here is a The DNS server is usually provided by your IP ISP, but you can also choose your own. This service also has a local cache on recently looked up domain names. If a result is found locally, this is sent back to a computer and your request sends here அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்கும்னா உங்களோட சர்வீஸ் வந்து ஃபர்ஸ்ட் இங்கே போகும், உங்கள் சிஸ்டம்லேருந்து உங்கள் சர்வர் போகும், சர்வர்லேருந்து DNS போகும், ரூட் DNS. ஸோ ரூட் DNSலேருந்து ஆத்தென்டிகேட் DNS ரெக்கார்ட், அதாவது எங்கே போய் சேரணும் அப்படிங்கிற டொமைன் நேமுக்கு வந்து இது போகும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ரெஸ்பான்ஸ் வந்து திரும்பி உங்களோட ரிசீவ்க்கு வந்து உங்கள் சிஸ்டமுக்கு திரும்பி வரும். அதுதான் வந்து இந்த டைப் ஆஃப் ரெக்கார்ட் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா இது உங்கள் ஃப்ரெண்டு வந்து அவங்க கொரியர் ஆஃபீஸ் அனுப்புகிறாங்க. அவங்க கொரியர் ஆஃபீஸ்லேருந்து அது வந்து மெயின் ஆஃபீஸ் போகும், மெயின் ஆஃபீஸ்லேருந்து உங்கள் வீட்டு கொரியர் ஆஃபீஸ் வரும். ஸோ அதுலேருந்து உங்கள் வீட்டுக்கு டெலிவரி டேரெக்டாக பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது. ஸோ கிட்டத்தட்ட எப்படின்னா அப்படின்னு வச்சுக்கலாம், நம்ம உங்கள் ஃப்ரெண்டோட கொரியர் ஸோ அந்த மாதிரி வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து உங்கள் வீடு தேடி உங்களுக்கு கொரியர் வரும். ஸோ அந்த மாதிரி தான் அட்ரஸ் அனுப்பிச்சா மட்டும்தான் கரெக்டான அட்ரஸ் எங்கே இருக்கு அதை தேடி கண்டுபிடிச்சு நமக்கு ஒரு தப்பான அட்ரஸ் கொடுத்தா ஊர் சுற்றிட்டு இருக்கும். ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்குது, நான் தெரிய பின்கோட் மாற்றி கொடுத்தங்காட்டி. ஸோ அதே விஷயம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கறனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம கரெக்டான வெப்சைட் போகிறோமா இல்லைன்னு செக் பண்ணிக்கோ. ஸோ இப்போ வந்து நம்ம google.com அப்படின்னு கொடுக்குறோம்னா தெரியுமா IP அட்ரஸ் மாற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வேறு சீட்டுக்கு போயிடும். ஸோ அது வந்து கூகுள் மாதிரியே இருக்கலாம், கூகுள் இல்லாமல் இருக்கலாம். ஸோ சொல்ல முடியாது, பட் ஆனால் மேக்ஸிமம் தப்பாக இருக்குன்னு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதை வந்து DNS மேக்கிங் எ ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லுது. இப்படி போயிட்டு ரெக்வஸ்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில். அடுத்தது வந்து கொஸ்டின்ஸ்க்கான செஷன்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து வாட் ஃபீல்ட் ஸ்பெசிஃபை ஹவு லாங்கர் DNS ரெக்கார்ட் ஷுட் பி கேச்ட் ஃபார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கேச் எத்தனை நேரம் இருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்காங்க TTL அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் வந்து இங்கே இருக்க பாருங்க, டைம் டு லிவ் அப்படின்ட்டு. ஸோ எவ்வளோ நேரம் அந்த கேச் நம்ம சிஸ்டமில் இருக்கணும் அப்படின்னு லைஃப் டைம் வச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம ஆகாத முடியும். ஏன்னா குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக் டெலிட் பண்ணும். இல்லைனா அது வந்து வேற ஏதாவது சிஸ்டம் யூஸ் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம IP அட்ரஸ் இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா கிளியர் பண்ண வச்சிருந்தோம், ஐ மீன் நம்ம யூசர் நேம் பாஸ் வச்சிருந்தா அவங்க நம்ம எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த TTL கேச் அப்படின்னு சொல்லுது. ஸோ TTL.
அடுத்து what type of DNS server is usually provided by your ISP அப்படின்னு கேட்டிருக்காங்க. What type of DNS server is usually provided by your ISP அப்படின்னு. ISP நம்ம local net servers அப்படின்னு யூஸ் பண்றது. ஸோ இவங்க என்ன டைப் ஆஃப் DNS யூஸ் பண்ணாங்க, ரெக்ரசிவ் அப்படின்ட்டு. ஸோ இந்த DNS அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதை காப்பி பண்ணிக்கலாம். அடுத்தது what type of servers, ஓகே கொஞ்சம் கீழே வந்தால் கரெக்டாக இருக்கும். ஓகே, what type of server holds all the records of the domain. என்ன டைப் ஆஃப் சர்வர் வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் ரெக்கார்டையும் வந்து இது ஹோல்ட் பண்ணும் அப்படின்னா TLD சர்வர்ஸ். ஸோ TLD சர்வர்ஸ் தான் நமக்கு வந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹோல்ட் பண்ணும். ஓகேங்களா, ஓகே TLD இல்லையா, கரெக்டாக TLD தானே. TLD சர்வர், ஓ சாரி ஆத்தென்டிகேட் சர்வர், சாரி நான் தப்பா சொல்லிட்டேன். ஆத்தென்டிகேட் இதுதான் வந்து நமக்கு வந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சேவ் பண்ணி வைக்கும். ஓகே, அடுத்தது ப்ராக்டிக்கல். ஓகே, லெட்ஸ் யூசிங் ரைட் ஆன் தி வெப்சைட். ஓகே, ஸோ சைட்டை வந்து விசிட் பண்ணி போதில். ஓகே, ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, what is the CMA of the shop website.thm? Using on the right, you can build a request to make DNS queries with the view results. Okay, so the என்ன type of இதுன்னு கேட்டிருக்காங்க, subdomains. Okay, what is the CNAME of the website of subdomain? shop.website.com, sorry, THM, shop.website.thm. THM CNAME shop.website.thm. Okay, send DNS request. Okay, so okay, send a request. Okay, server can be found shop.website. Okay, DNS type, sorry, CNAME type தான் கொடுக்கணுமா? shop.website.com. Okay, no authentication answers, no critical names. Okay, what is the shop name? அவங்களோட CNAME கேட்டிருக்காங்க. ஓகே, CNAME வந்து இதில் என்னவா இருக்குது அப்படின்னா, ஓகே ஷாப்ஸ் டாட், இதுதான் நம்மளோட CNAME ரெக்கார்ட்ஸ். ஓகே, கரெக்டாக தான் இருக்கு. ஓகே, எஸ். அடுத்தது, what is valued of the txt record of the website of THM? So txt of the website of THM, txt, yeah, THM of the website of THM. Okay, so இது வந்து கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் கொஞ்சம். Okay, what is the numerical priority of the mail server, MX servers? Okay, okay, I think இதான் நினைக்கிறேன். ஸோ ALT google.com. கரெக்ட் ஆன்சர். ஏன் mail.google மட்டும் தானே. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ், ஓ நியூமரிக்கல் நம்பரா, சாரி, அப்போ வந்து 30. ஸோ வாட் இஸ் த IP அட்ரஸ் ஆஃப் த www.website.com? ஸோ IP அட்ரஸ், ஸோ ஓகே IP அட்ரஸ் கண்டுபிடிக்கணும். அதோட IP அட்ரஸ் கண்டுபிடிக்காக APA website.thm. ஓகே, ஸோ IP அட்ரஸ் இது 10.10.10.10. okay, so 10.10.10.10. okay, so yeah, okay, so இப்போ இது முடிஞ்சு. ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட இந்த செஷனில் வந்து எல்லாமே கவர் பண்ணிட்டோம்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம DNS ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லாமே வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா, ஸோ அடுத்தது இப்போது இங்கே போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 68% முடிச்சிட்டோம், DNS முடிச்சிட்டோம்.
ஸோ HTTP டெல் ஹவு வெப்சைட் ஒர்க்ஸ் அவர் இது மட்டும் தான். ஸோ அப்புறம் முடிச்சா விண்டோஸ் ஃபண்டமெண்டல் மட்டும் தான். ஸோ இது இந்த 3 ஸோ இதில் ஒரு 3 நியர்லி 6 டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ முடிச்சிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட சீரிஸ் ஃபுல்லாக முடிஞ்சு. ஐ மீன் அதாவது இந்த சீரிஸ்னா ப்ரீ செக்யூரிட்டி ஃபுல்லாமே நமக்கு முடிஞ்சு. ஸோ சர்டிஃபிகேட் சேர்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ எவ்வளோதான் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறு இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் நான் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் நான் பார்க்கும் வரை உங்களை விடைபெறுது உங்களில் நான் யாழ். ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ்.